நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மக்களின் எண்ண அலைகளால் ராகம் டிவி. வணக்கம் அன்பு ராகம் நேயர்களே. ராகம் டிவி மற்றும் தாய் ட்ரஸ்ட் இணைந்து வழங்கும் +2க்கு பின் என்ன படிக்கலாம் அந்த தலைப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாட்களும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டவுட்ஸ் கேட்டு கிளாரிஃபை பண்ணுன்றதுக்காக இந்த நிகழ்ச்சியை நம்ம கொண்டு வந்திருந்தோம். அதில் என்னென்ன கோர்சஸ் எடுக்கலாம், எந்த கோர்சஸ்க்கு வந்துட்டு வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்ற அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கப்போ அந்த சம்மந்தப்பட்ட கல்லூரிகள் சார்ந்தவர்களும் அவங்க கல்லூரியை பற்றி, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கல்லூரியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, படித்தா என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சங்கரா காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து வைஸ் பிரின்சிபல் திரு பெர்னார்ட் எட்வர்ட் அவர்கள் இணைகிறார் கோயம்புத்தூர்லேருந்து. வணக்கம் சார். வணக்கம். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி சார் இணைப்பில் வந்ததுக்காக. சார் உங்கள் கல்லூரியை பற்றி சொல்லுங்கள் சார். எங்கள் கல்லூரி வந்து 35 வருஷமா நடத்திட்டு வரும் கல்லூரி. இதில் வந்து கிட்டத்தட்ட 15 வகையான கோர்சஸ் இருக்குது. NAAC ஒரு தரவரிசையில் நாங்கள் வந்து A கிரேடு வாங்கியிருக்கோம். ஓகே சார். இது மட்டும் இல்லாமல் வருடம் வந்து மெரிட்டோரியஸ் மாணவர்கள், அதாவது 80% மேலே +2ல எடுத்த மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார். இது போக வந்து 950லேருந்து 499 மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50% ஸ்காலர்ஷிப்பில் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். அது போக வந்து எங்கள் காலேஜில் வந்து ஆன்லைன் எஜுகேஷன் முறை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். மை கிளாஸ் ரூம் அப்படின்ற ஒரு தனியான ஒரு போர்ட்டல் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிளேஸ்மெண்ட் ரொம்ப சிறந்த முறையில் நம்ம காலேஜில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு செல் இருக்குது. அதுக்குன்னு தனியான ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே கம்யூனிகேஷன், ஆப்டிடியூட், இன்டர்வியூ ஸ்கில்ஸ், அப்புறம் கம்பெனி ஓரியன்ட் ட்ரைனிங், இதெல்லாம் வந்து நாங்கள் ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்கோம். இது போக காது கேளாளர், அதாவது டெஃப் அண்ட் டம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் கல்வி கொடுத்துட்ருக்கோம். எங்கள் காலேஜில் ஒரே காலேஜ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் சொல்லப்போனால் எங்கள் காலேஜ்கிட்ட 400 மீட்டர்ஸ் ட்ராக் இருக்குது. அது போக பாரதியார் யூனிவர்சிட்டி நடத்துகிற டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம காலேஜில் தான் வந்து நடக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் இஸ் அனதர் திங். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நம்ம போத் ஃபார் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருக்குமே. அப்புறம் கல்லூரி டிரான்ஸ்போர்ட், பேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மேட்டுப்பாளையம், திருப்பூர், சத்தியமங்கலம், பொள்ளாச்சி எல்லா ஏரியாத்துலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு இருக்காங்க. இது போக சிறந்த ஆசிரியர்கள் இருக்காங்க, திறமையான ஆசிரியர்கள், நல்ல லேப் ஃபெசிலிட்டிஸ், கம்ப்யூட்டர் லேப் ஃபெசிலிட்டிஸ், ரொம்ப அருமையான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். சார், இப்போது மற்ற ஸ்ட்ரீம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸுக்கு போகலாம். பட் இந்த காமர்ஸ் அதாவது ஆர்ட்ஸ் குரூப்புக்கு படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் அந்த பிகாம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை இது அதிகமாக சூஸ் பண்ணுறதுனால அந்த ஜாப் ஆஃபர் எப்படி இருக்குங்க சார் அவங்களை பொறுத்த வரைக்கும்? இன்னைக்கு சிச்சுவேஷனில் ஆக்சுவலி நான் வந்து இன்னைக்கு சிச்சுவேஷனில் 3 ஸ்ட்ரீம் நம்ம வந்து மேஜராக ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணுவோம். ஓகே சார். ஒன்று வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டு, இன்னொன்று மெடிக்கல் ஃபீல்டு, அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபீல்டு. இப்போ இருக்க ப்ரெசன்ட் சிச்சுவேஷன், இப்போ இந்த கொரோனா ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கிறனால 2 ஃபீல்டில் அதிகமாக வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். ஒன்று வந்து இந்த ஆர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் ஃபீல்டில், இன்னொரு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு. ஸோ இந்த 2 ஃபீல்டு அதிக வாய்ப்பு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் அண்ட் ஐடி பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் இருக்குது. காமர்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவர்கிரீன், அதாவது நீங்கள் 1950s இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் காமர்ஸ் படித்த எந்த ஸ்டூடெண்ட்டும் வந்து வீணாக போனதே கிடையாது. ஏன்னா வந்து எந்த ஒரு கம்பெனிக்குமே வந்து ஒரு அக்கௌண்டன்ட்டோ ஒரு கிளரிக்கல் ஜாப் கட்டாயமாக வேணும், எந்த ஒரு கம்பெனிக்குமே. அது இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் டேலி, ஜிஎஸ்டி, ஆடிட்டிங் ஏரியாஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சவங்க வந்து ரொம்பவே அதிகமாக வந்து வேலைக்கு வாய்ப்புக்கு உகந்ததாக இருப்பாங்க. ஸோ அதுக்குரிய ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா டெஃபினட்டாக காமர்ஸ் வந்து எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து வீண் போக மாட்டாங்க. நல்ல வாய்ப்பு இருக்குது, வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. சார், இப்போ அந்த பிகாம் முடிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வாய்ப்புகள் வந்துட்டு எப்படியான வாய்ப்புகள் வந்துட்டு அந்த கம்பெனி வந்துட்டு செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்டை? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பிகாம் வந்துட்டு எவர்கிரீன் கோர்ஸ்ன்னு சொல்கிறப்ப கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது படிச்சுட்டே இருக்காங்க. அப்போ அந்த கம்பெனி வந்துட்டு அதில் கட்டாயமாக ஃபில்டர் பண்ணி தான் எடுப்பாங்க, நல்ல ரெப்யூட்டட் கம்பெனிஸு. அப்போ அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரியான நாலேஜோடு அவங்க இருக்கணுங்க சார்? இப்போ வெறும் பிகாம் கோர்ஸ்ல உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் எல்லாமே வந்துடும்.
சரிங்களா? அதோட நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டேலி டேலி சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றக்கூடிய நாலேஜ், அட்வான்ஸ் எக்ஸல் அதுல ஒர்க் பண்றக்கூடிய நாலேஜ், ஜிஎஸ்டி பத்தி, ஏன்னா இப்ப ஜிஎஸ்டில வந்து நிறைய மாறுதல் வந்துகிட்டே இருக்கு, அதனுடைய அப்டேஷன் வேணும். இது போக அவரோட ஆடிட்டிங் ஃபீல்ட்ல ஒரு பேலன்ஸ் ஷீட்ல எப்படி நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வந்து வேணும். ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு இன்டர்ன்ஷிப்பா நாங்க வந்து காலேஜில் கொடுக்குறோம். டேலின்ற கோர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் கரிக்குலம், அதாவது சிலபஸ்ல இல்லாம வெளியில வந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது. அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாமே ஆடட் அட்வான்டேஜா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பேங்கிங் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஸோ எல்லாமே வந்து காமர்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து விரும்புகிறாங்க ஓகே சார். எடுக்க. சார் இப்போ அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு சாத்தியமான ஒரு விஷயமா இருக்குங்க சார் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா ஏற்கனவே இப்போ எல்லா கம்பெனிஸ்ல எல்லாம் இருப்பாங்க கட்டாயமாக. ஏன்னா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு அக்கௌண்டண்ட்டும் அவங்க கட்டாயமாக ஜாபில் ப்ளேஸ் பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எந்த மாதிரியான ஜாப் ஆஃபர்ஸ் இருக்கும் சார்? ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கக்கூடிய கம்பெனிஸுங்களா இல்லை எக்ஸிஸ்டிங் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு கிடைக்குங்களா சார்? இதுல நல்ல கொஸ்டின் இது. இதுல வந்து 2 விதமா நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனி. இன்னைக்கு அதுதான் வந்து கவர்மெண்ட்டுடைய ஒரு மோட்டோன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல டெஃபினட்டா தே ஆர் ரெக்வயரிங் ஃப்ரெஷர்ஸ். இது போக வந்து பிகர் கம்பெனிஸ், பெரிய கம்பெனிஸ், வளர்ந்துகிட்டு இருக்க கம்பெனிஸ்ல சீனியர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு கீழே அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் தேவைப்படும். அக்கௌண்டிங் அசிஸ்டன்ஸ், ஆடிட்டிங் அசிஸ்டன்ஸ் இதெல்லாம் தேவைப்படும். ஸோ டெஃபினட்டா வந்து அவங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த 2 இடத்துலையுமே இருக்குது. போத் ஃப்ரெஷர்ஸாகவும் நம்ம ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய வந்துட்டு இருக்குது, அதுலேயும் இருக்குது. அது போக சீனியர் லெவல் கம்பெனிஸ், அதாவது கார்பரேட் கம்பெனிஸ் சொல்லுவோம், அதுலேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சார் இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கொஞ்சம் ஆட் பண்ணால் அந்த பிகாம்க்குலாம் பெனிஃபிட்டடாக இருக்குன்னு சொன்னீங்க. எக்ஸாம்பிளுக்கு டேலி அண்ட் அட்வான்ஸ் எக்ஸல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த மாதிரியான ட்ரைனிங்லாம் வந்துட்டு ரொம்ப இந்த 12th முடிச்சுட்டு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ட்ரைனிங் கொடுத்து அவங்க ப்ராக்டிஸ் ஆகியிருப்பாங்க சார். அதுக்கும் ஒரு பிகாம் முடிச்சுட்டு இந்த டேலியோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அட்வான்ஸ் எக்ஸலோ படிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அந்த ஜாப் ஆஃபர் டிஃபர் ஆகுது, இல்லை அவங்களோட ஒர்க் லோடு எப்படி இருக்கும், சேலரி பேஸ்டில் எப்படி டிஃபர் ஆகும் சார்? ஓகே, இப்போ வந்து எல்லா காலேஜ்லேயுமே வந்து ஆஃபர் பண்ணுறது பிகாம் அப்படின்ற ஒரு கோர்ஸ். சரிங்க சார். இப்போ வந்து ஒரு ஒரு மாணவர்கள் எடுத்தால் அது டெஃபினட்டாக படிப்பாங்க, அதில் எடுத்து பாஸ் பண்ணிடுவாங்க. பட் இன்னைக்கு என்ன இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதாவது ஹெச்ஆர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ், அடிஷ்னலாக நீ என்ன லேர்ன் பண்ணியிருக்க. இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ்டு உலகம். ஓகே, ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஹோல் கார்பரேட் கம்பெனிஸ் இஸ் கண்ட்ரோலிங் என்ன மானிட்டர், ஒரு மானிட்டரில் வச்சு கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் டெய்லி எம்ஐஎஸ் ரிப்போர்ட் வந்து எடுத்துடுறாங்க, ஈஸியாக எடுத்துடுறாங்க. கம்பெனியோட ஃபோர்காஸ்ட், பட்ஜெட்டிங் ஃபோர்காஸ்ட்டு, இது எல்லாமே ஈஸியாக பண்ணிடுறாங்க. இதுகெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த சாஃப்ட்வேர்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்குரிய நாலேஜ் வேணும். ஓகே சார். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டேலி, இந்த எக்ஸல் மாதிரி போன்ற ஈஸியான சாஃப்ட்வேர்ஸ் வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா டெஃபினட்டாக வந்து பிகாம் ப்ளஸ் இந்த சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும், முன்னுரிமையை வந்து அடிப்பாங்க. சார் அந்த ப்ரையாரிட்டி பேசிஸில் அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ப்ரையாரிட்டி எப்படி அவங்க க்ரைட்டீரியா பண்ணுறாங்க சார்? ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கும். இப்போ எங்கள் கல்லூரியிலே வந்து நிறையா கேம்பஸ் இன்டர்வியூ நடந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஆப்டிடியூட் பார்ப்பாங்க. அந்த ஆப்டிடியூடில் அவனுடைய ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, ஒரு ரிட்டன் டெஸ்ட். ஓகே, இப்போலாம் வந்து ஆன்லைன் டெஸ்ட் வச்சிடுறாங்க. அந்த ஸ்க்ரீனிங் முடித்த பிறகு தென் வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் வைக்கிறாங்க. ஒரு டாபிக் கொடுத்து அவனுடைய திறனை வந்து எப்படி வந்து அவனுடைய கரண்ட்டாக அப்டேட்டடாக இருக்கானா இல்லையா அப்படின்றத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து தே ஆர் கோயிங் இண்டிவிஜுவல் இன்டர்வியூ டெஸ்ட் 1-to-1 வித் ஹெச்ஆர், ஃபைனல் ரவுண்ட். இந்த ஃபைனல் ரவுண்டுக்கு போகும்போது தான் இவங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜ், மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடைய இல்லாமல் இவங்க எப்படி தனித்துவமாக இருக்காங்க அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த எக்ஸ்ட்ரா கோர்சஸ் வந்து அவங்க பண்ணணும். அது நம்ம காலேஜஸில் நடத்திட்டு இருக்கோம். ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம் காமிக்கும் போது அவங்க அந்த சாஃப்ட்வேரில் ஈஸியாக அவங்களால ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னும் போது, இப்போ ஜிஎஸ்டி போன்ற கோர்சஸ், இப்போ ஜிஎஸ்டியில் நிறைய மாற்றம் இருக்குது. அது ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டியில் என்னென்ன மாற்றம் வருது, ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒரு பெரிய கம்பெனியில் ஜிஎஸ்டி ஃபைலிங் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி ஃபார்ம் 16 எப்படி பண்ணுறது, எம்ப்ளாயீஸ்க்கு எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்களால ஈஸியாக பண்ணுறாங்க. ஓகே சார். இதுக்கு கட்டாயமாக டிகிரி தான் தேவைப்படுதுங்களா சார்?
நீங்கள் சொல்லக்கூடியதுக்கெலாம்? டிகிரி பிகாம் டிகிரி வந்து பேசிக் டிகிரி. ஸோ அது போக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் ஆன் கோர்சஸ் சொல்லுவோம் நாங்கள். அதை வந்து கற்றுக்கிட்டோம்னா அடிஷ்னல் அட்வான்டேஜ் இருக்கும். ப்ளஸ் ஹையர் ஸ்டடீஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க எம்காம் போகலாம். இல்லை பிஸ்னஸ் ஓரியன்டாக படிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பிஏ போகலாம். ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் அவங்க போகலாம். சார் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனினா ஒரு 10 ப்ரோக்ராமர் ஒரு 20 ப்ரோக்ராமர் வேணும் அப்படின்றப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆப்டிடியூடு டெஸ்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ரிலேட்டட் டெஸ்ட்டோ வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சார். பட் இப்போ இந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றப்போ அந்த ஜாப் எப்படி பிரித்து தருவாங்க சார்? ஏன்னா ஒரு ப்ரோக்ராம்னா கட்டாயமாக ஒரு ப்ரோக்ராம் சால்வ் பண்ணிட்டு ஒரு 20 பேராது வேணும், அதுக்கு ஒரு டீமெல்லாம் ஃபார்ம் பண்ணி வேணும் அப்படின்றப்போ 20 பேர் ஒரே மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த பிகாமில் ஒரு ஜாபுக்குன்னு போனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸை எந்த மாதிரியான ஜாபுக்கு அவங்களுக்கு கிடைக்குங்க சார்? அவங்களுக்கு வந்து பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேசிக்கலாக சேல்ஸ், மார்க்கெட்டிங், இன்சூரன்ஸ் செக்டரில், பேங்கிங் செக்டரில், ஃபார் எக்ஸாம்பிள் அதில் கவர்மெண்ட் ஜாப்ஸும் நான் வந்து சொல்லணும். இப்போ வந்து ஐபிபிஎஸ் எக்ஸாமினேஷன், அதாவது இந்தியன் பேங்கிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பேசிக் நெசசிட்டி பிகாம் டிகிரி. ஸோ அந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணால் யூ நீட் டு ஹாவ் அ ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கும். இப்போ நாங்கள் எங்கள் காலேஜில் பார்த்து சங்கர் அகாடமி அப்படின்ற ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அகாடமியில் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் எப்படி பேங்கிங் எக்ஸாம், கிளரிக்கல் ஜாப்ஸ்க்கு எப்படி கிளியர் பண்ணுறது எக்ஸாமினேஷனை அப்படின்றதுக்காக நாங்கள் கோச்சிங் கொடுக்குறோம். ஸோ இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுறாங்க அண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளரிக்கல் சைடில் எடுப்பாங்க. அண்ட் அக்கௌண்டிங் ஏரியாவில் ஃபினான்ஸ் இஸ் அனதர் ஏரியா. ஃபினான்ஷியல் ஏரியா எப்படி வந்து ஃபினான்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, பட்ஜெட்டிங் எப்படி பண்ணுறது, அப்புறம் ஆடிட்டிங் இஸ் அனதர் ஏரியா. ஓகே, ஆடிட்டிங் இஸ் அனதர் ஏரியா. அப்புறம் இன்சூரன்ஸ், பேங்கிங், இது மாதிரி வேரியஸ் செக்டர்ஸ் வந்து இருக்குது இதில். இது போக பிபிஓஸ், அதாவது ஐடி கம்பெனிஸில் பிபிஓஸ், கால் சென்டர்ஸ், பிபிஓஸ் அவங்களும் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸை, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். சார் இப்போ இந்த இடத்துல தான் ஒரு சின்ன டவுட் வருதுங்க சார். இப்போ ஐடி முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே டைப் ஆஃப் போஸ்ட்டு கிடைச்சிடும். ஒரு 20 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு 20-30 பேர் போனாலும் அவங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர்ஸ் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் மார்க்கெட்டிங்னு சொல்லியிருந்தீங்க, ஹெச்ஆர்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டிங்னா எவ்வளோ தேவைப்படும், ஹெச்ஆர்னா எவ்வளோ தேவைப்படும் ஒரு கம்பெனிக்கு அப்படின்றப்ப கம்பேர் பண்ணுறப்போ குறைவாகவே இருக்குங்களா சார் ஐடி முடிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் காமர்ஸ் முடிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும்? இல்லை, ஐடி முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது சாஃப்ட்வேர் ஏரியா, டெவலப்பிங் சாஃப்ட்வேர்ஸு. அண்ட் அவங்களாம் வந்து அந்த ஃப்ரண்ட் லைன் ஏரியான்னு சொல்லுவாங்க. அது வந்து டெவலப்பிங் த வெரி ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டை கொடுத்து அவங்க டெவலப் பண்ணுறது. வேறஸ் காமர்ஸ் ஓரியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்கெல்லாம் பேக் அண்ட் ஜாப் சொல்லப்போனால் இதுக்குரிய அந்த பட்ஜெட்டிங்கு, அந்த ஓடிகால், அந்த கிளரிக்கல் ஒர்க், அக்கௌண்டிங் ஒர்க்கு, அது எல்லாமே இவங்க வந்து ஃபண்ட்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, இதெல்லாமே இவங்க வந்து அந்த ஏரியாவில் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுடைய லைன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இவங்களால அவங்களுடைய ஒர்க் பார்க்க முடியாது, அவங்களால இவங்களுடைய இது பண்ண முடியாது. ஜாப் வேரியேஷன் ஆகும் சார். ஜாபோட குவான்டிட்டி இருக்குங்க சார். குவான்டிட்டி வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க நீங்கள் சொல்கிறது ஐடி ஏரியாவில் மாத்திரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் செக்டர் எடுத்துக்குவோம். மேனுஃபேக்சரிங் செக்டர்லேயும் உங்களுக்கு அக்கௌண்டிங் ஏரியா, குவாலிட்டி கண்ட்ரோலு, இதெல்லாமே வந்து அடுத்த ஏரியா. என்ஜினியரிங் ஃபீல்டில் மேனுஃபேக்சரிங் செக்டர் சொல்லுவோம். அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ நவ் மூவ்மெண்ட். ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், அங்கேயும் வந்து யூ நீட் டு ஹாவ் அக்கௌண்டன்ட். எந்த ஏரியாவை எடுத்தானாலுமே அங்கே வந்து ஒரு அக்கௌண்டன்ஸ் பேக்ரவுண்ட் வந்து வேணும். ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டிங்கன்னா கூட இண்டஸ்ட்ரீஸ், மல்டி நேஷனல் ஹாஸ்பிட்டல்ஸ், இதெல்லாம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து அக்கௌண்டன்ட், கேஷியர் நீடட், கேஷியர் போஸ்ட், அந்த மாதிரியான ஒரு ஏரியாஸ் எல்லாம். சார் இப்போ பிகாம் முடித்தோடனே டேரெக்டாக இந்த மாதிரியான ஜாபில் போய் ப்ளேஸ் ஆகிடலாங்களா சார்? ஏன்னா இப்போ அக்கௌண்டன்ட்ன்றப்போ அதில் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும், இல்லை டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிகாம் டிகிரி முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு போனால் எஃபெக்டிவாக இருக்குங்களா? கம்பெனி அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? இல்லை ஸ்பெஷல் ட்ரைனிங் ஏதாவது இருக்குங்களா சார் அவங்களுக்கு? ஸ்பெஷல் ட்ரைனிங் எதுவும் கிடையாது. பேசிக் எலிஜிபிலிட்டி வந்து அவங்களுக்கு வந்து பிகாம் கிராஜுவேட்டாக இருக்கும். ஓகே சார், ஓகே. நம்பர் 2, அடிஷனலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் NPTEL, ஸ்வயம் அப்படின்ற ஆன்லைன் கோர்சஸ்ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே சார். இப்போ இன்னைக்கு யூஜிசில இருந்து வந்து டூயல் டிகிரி கூட பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்லாம் வேற கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் மாறப்போகுது.
ஆன்லைன் கோர்சஸ், சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் வந்து நிறைய பண்ணலாம். இப்போ இந்த இந்த கொரோனா பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா எங்களுடைய காலேஜ்லேயே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் கோர்சஸ் பண்ணியிருக்கோம். ஓகே சார். இப்போ அந்த நிறைய கோர்சஸ் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருந்து டாப் யூனிவர்சிட்டிஸ் இன் வேர்ல்டு, இந்தியா, டாப் இன்ஸ்டியூட் இன் இந்தியாவில் தேர் ஆஃபரிங் ஆன்லைன் கோர்சஸ். இப்போ இந்த கோர்சஸ்லாம் அவங்க படிக்கும் போது எக்ஸ்ட்ராவாக சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் அவங்க வாங்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம் படிக்கிறாங்க, அவங்க வந்து ஹெச்ஆரை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, ஆர் எனி அதர் ஏரியாஸ், ஓகே, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அது ஆட் ஆகும் அவங்களுக்கு. ஸோ அந்தந்த ஏரியா காஸ்ட் அக்கௌண்டிங், காஸ்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிஎஸ்டியில் ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்பெனி டெஃபினட்டாக வில் கிவ் ப்ரிஃபரன்ஸ். ஓகே சார். சார் இப்போது நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ்னு சொல்லியிருந்தீங்க, இல்லை வேறு எக்ஸ்ட்ரா கோர்சஸ் இருந்தாலும் இப்போ கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதுவும் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி தான் இருக்குங்க சார். சர்டிஃபிகேட் மாதிரி இருக்குங்களா, இல்லை அது தியரிட்டிக்கலாக இருக்குங்களா, இல்லை அந்த ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு? ஏன்னா இப்போ பிகாம்னு சொல்கிறது வந்து தியரிட்டிக்கலாகவே படிச்சிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் வரக்கான வாய்ப்புகளே இல்லைங்க சார். அப்படி இருக்கிறப்போ ஒரு வேல்யூ ஆடட் கோர்சஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, ஆன்லைன்லேயே எடுக்கிறீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு கோர்சஸ் மூலிமா வேறு ஒரு இது மூலிமா எடுக்கிறப்போ கூட அந்த ஸ்டூடெண்ட் தியரிட்டிக்கலாக தான் நாலேஜ் கெயின் பண்ணுறாங்களா, இல்லை ப்ராக்டிக்கலுக்கு எந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸை மோல்ட் அப் பண்ணுறீங்க சார்? ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் இருக்குது, கம்பல்சரி இன்டர்ன்ஷிப். இப்போ இன்டர்ன்ஷிப் இந்த சென்ஸ், இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து நம்ம காலேஜ்லேருந்து நம்ம வி ஹேவ் அ டைப் எம்ஓயு வச்சிருக்கோம். அந்த ஒரு ஆடிட்டர் கம்பெனின்னு வச்சுக்கிறோம். அந்த ஆடிட்டர் கம்பெனியில் இவங்க போய் ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து 4 months இன்டர்ன்ஷிப் ஆர் 1 month 2 months இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் இருக்குது. இந்த இன்டர்ன்ஷிப் போகும்போது அந்த பர்டிகுலர் கம்பெனியில் என்னென்ன ஒர்க் இருக்குன்னு அவங்க வந்து கற்றுக்கணும். ஸோ தட் இஸ் அது ப்ராஜெக்ட் ஓரியன்டாக ஒரு ப்ராக்டிக்கலாக அவங்க போய் களத்தில் போய் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கற்றுக்குருவாங்க. சரி சார். ஸோ இது டெஃபினட்டாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாபுக்கு போகும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கவுண்ட் ஆகும். அந்த 4 months நீங்கள் சொல்லக்கூடிய 4 months அவங்களுக்கு போதுங்களா சார் ப்ராக்டிக்கல்? ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 years கோர்ஸில் மினிமம் ஒரு 2 months மினிமம் இருந்தானாலே போதுமானது. அவங்க அந்த ஒர்க்கெல்லாம் கற்றுக்குருவாங்க. சார் இந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்கிறப்போ கம்பெனிஸை எப்படி செலக்ட் பண்ணுறீங்க, இல்லை கம்பெனிஸே உங்கள் கல்லூரியை செலக்ட் பண்ணி எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்களா? இல்லை, அது 2 விதமாகவும் இருக்குது. ஒன்று வந்து டாப் கம்பெனிஸை பொறுத்தளவுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனிஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் காலேஜையே வந்து தேர்ந்தெடுத்து அவங்களே என்ன பண்ணுறாங்க, ஒரு 40 days ட்ரைனிங், இன்ஹவுஸ் ட்ரைனிங் சொல்லுவாங்க. அவங்க ஒரு ட்ரெயினர் அனுப்பிச்சு, இன்ஃபோசிஸ்ல ஒரு ட்ரெயினர் வருவாங்க. 40 days எங்கள் காலேஜில் அவங்க இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மார்னிங் டு ஈவினிங் கம்ப்ளீட்டாக வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் என்ன பண்ணுவாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகே சார். அந்த ட்ரைனிங் கொடுத்த பிறகு அவங்களே என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இங்கே வந்து ட்ரைனிங் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. சில கம்பெனிஸ் வந்து ஆடிட்டிங் கம்பெனிஸ் எல்லாம் வந்து அங்கே போய் வந்து ட்ரைனிங் எடுக்கிறவங்க, இன்டர்ன்ஷிப் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு சார். அந்த பிபிஓ அப்படிங்கிற ஒரு வேர்டும் சொல்லியிருந்தீங்க சார். இப்போ பிபிஓ அப்படிங்கிறது வந்துட்டு அது ஒரு டிகிரி, ஏன்னா 12th முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் பிபிஓவில் போய் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதே பே கிடைக்குது. பிகாம் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை எனி டிகிரி முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் பிபிஓ போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக இருக்குங்க சார். ஸோ அந்த பிபிஓங்கிறது வந்துட்டு இப்போ ஒரு சில கல்லூரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாப் ஆஃபர்ஸ் 100% போட்டு அந்த பிபிஓ வந்துட்டு ஹைலைட் பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த கம்பெனியில் இது கிடச்சிருக்குது அப்படின்னு. ஸோ அந்த பிபிஓக்கு அதிகமாக ஜாப் ஆஃபர்ஸ் இருக்குங்களா, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அக்கௌண்டிங் கம்பெனியோ இல்லை ஒரு ஹெச்ஆரோ அதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குங்களா சார்? அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்லேயே வந்து த டாப் கிரீமி லேயர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவோம். அவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பிளேஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அக்கௌண்டிங் ஏரியாஸு, பேங்கிங், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி செக்டரில் வந்து போவாங்க. இதில் வந்து அனதர் 2ஆம் கட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த ஏரியாஸ்லாம் அவங்க வந்து திறமையாக இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிபிஓ செக்டரை வந்து ஈஸியாக தேர்ந்தெடுப்பாங்க. சரி சரி. அதே மாதிரி வந்து பிபிஓஸ்ன்றது வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு நாம்ஸ் இருக்கு. நீங்க வந்து சாதாரணமான ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனிலலாம் வந்து காக்னிசன்ட் மாதிரி ஒரு கம்பெனிஸ் ஆர் ஹெச்சிஎல் மாதிரி ஆர் டிசிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ஈஸியாக வந்து உள்ள போயிட முடியாது. அவங்களுக்குன்னு சர்டன் க்ரைட்டீரியாஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு சர்டன் ஒரு எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அது வச்சு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க எடுப்பாங்க. ஸோ +2 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க. ஓகே சார். சார் அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க சார்.
இது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக இந்த கொஸ்டினுங்க சார். இப்போ அந்த இன்ஃபோசிஸ், காக்னிசென்ட் போன்ற கம்பெனிலாம் வந்துட்டு பிபிஓக்குன்னே தனியாக எடுக்கிற மாதிரி சொன்னீங்க. ஸ்பெஷலாக அவங்களுக்குன்னு அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு இல்லை என்ட்ரன்ஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ஜாப் ஆஃபர்ஸ் தராங்க. ஆனால் ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்துட்டு அதை கம்பெனிஸ் எல்லாமே இண்டிவிஜுவலாக நீங்கள் வீட்டிலேருந்தே ஜாப் பண்ணிக்கலாம், பிகாம் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீட்டிலேருந்தே ஜாப் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த ஜாபுக்கு போகலாங்க சார்? இல்ல அதனுடைய இதுக்கு நான் என்கரேஜ் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து நிறைய வந்து ஆன்லைன்ல நிறைய வந்து சொல்றாங்க அந்த மாதிரி. ஆமாம் சார். நிறைய இடத்துல வந்து வேலையை வாங்கிக்கிட்டு ஏமாற்றக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் அதனுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தாம தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஓகே சார். ஓகே. மேபி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1 மாசம் சம்பளம் கொடுத்துருவாங்க, உங்ககிட்ட ஒர்க் வாங்கிக்கலாம். மேபி 2 மாசம் கொடுக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் வந்து இது இருக்காது. தென் உங்களுடைய கரியர், அதாவது வந்து நீங்க ஃபர்தரா நீங்க ப்ரொசீட் பண்ணக்கூடிய கரியர் லெவல் பார்த்து வந்து உங்களுக்கு கம்மியாகும். இப்போ நீங்க வேற இடத்துக்கு கம்பெனிக்கு போறீங்க, அங்க ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நான் வந்து ஆன்லைன்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஒரு பெரிய கம்பெனில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகே சார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபர் ஆகும். இப்போ இன்ஃபோசிஸ், காக்னிசென்ட் போன்ற கம்பெனியில் நான் பிபிஓ எம்ப்ளாயாக இருக்கேன்னா அதோட வேல்யூவே தனி. இண்டிவிஜுவலாக நான் ஆன்லைனில் ஜாப் ஒர்க் பண்ணிவிட்டு இதே பிபிஓ பண்ணிட்டு இருக்கேன்னா அதோட வேல்யூ வேறன்றீங்க. அதோட வேலை. ஓகே சார். ஓகே சார். உங்கள் என்னென்ன கோர்சஸ் இருக்குங்க சார் உங்கள் கல்லூரியில் பிகாம் ரிலேட்டடாக? பிகாம் ரிலேட்டடாக, காமர்ஸ் ரிலேட்டடாக? காமர்ஸ் ரிலேட்டடாக பிகாம் சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாம் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், தட் இஸ் பிஏன்னு சொல்லுவோம், பிகாம் பிஏ. இது 3 வந்து காமர்ஸ் ஓரியன்டா இருக்குது. பிளஸ் இதோடைய ஹையர் ஸ்டடிஸ் இங்கேயே படிச்சுக்கலாம். அவங்களுக்கு எம்காம் டிகிரி இருக்குது, எம்பிஏ இருக்குது, அப்புறம் பிஹெச்டி இன் காமர்ஸ், எம்ஃபில் இன் காமர்ஸ், பிஹெச்டி இன் காமர்ஸ். ஆமாம், அந்த மாதிரி சார். பிகாம் சிஏ, பிகாம் பிஏ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, பர்சனல் அக்கௌண்டிங். இப்போ இந்த 3க்கு என்ன வித்தியாசம் இருக்குங்க சார்? ஏன்னா பிகாம்லேயே நீங்கள் வேல்யூ ஆடட் கோர்ஸஸ் சொல்லி கொடுத்தாரன்ட்டீங்க, கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ்லாம் வந்துடும். இப்போ இவங்களுக்கும் பிகாம் சிஏ முடிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எப்படி அந்த அதே பிகாம் பிஏ முடிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எப்படி அது வேரியேஷன் ஆகுதுங்க சார்? வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம் சிஏல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடிஷ்னலாக வந்து C++, விஷுவல் பேசிக், ஓகே, இந்த மாதிரி சில பேப்பர்ஸ் வந்து அடிஷ்னலாக இருக்கும். அதே மாதிரி பிகாம் பிஏல ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்ல சில அடிஷ்னலா அக்கௌண்டிங் பேப்பர்ஸ், காஸ்ட் அக்கௌண்டிங், அந்த மாதிரி வந்து சில அடிஷ்னலா அக்கௌண்டிங் பேப்பர்ஸ் அண்ட் இன்கம் டேக்ஸ் பேப்பர், ஓகே சார், இந்த மாதிரி சில அடிஷ்னலா சில விஷயங்கள் அதில் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து வேரியேஷன் ஆகும் கோர்ஸ்க்கு. சார் அந்த பேப்பரில் வேரியேஷன் சொல்லியிருந்தீங்க. இப்போ பிகாம்னு எடுத்திங்கன்னா பிகாம் சிஏல வந்துட்டு C++, விஷுவல் பேசிக் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இதெல்லாம் அந்த ப்ரோக்ராம் ரிலேட்டடு அது அக்கௌண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு, இல்லை ஒரு கம்பெனி எப்படி ப்ரிஃபர் பண்ணுறாங்க சார்? இவங்க அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்களா இல்லை ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்களா? இது வந்து அவங்க வந்து என்ன தேவை அப்படின்ற பொறுத்து தான் இருக்குது. அண்ட் இன் ஜென்ரலாக வந்து இன்னைக்கு இருக்க ஒரு சிச்சுவேஷனில் ஒரு எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாணவனா இருந்தா அவங்களுக்கு ஒரு வசதியா இருக்கும். இப்ப நாளைக்கே அவங்க கம்பெனிக்கு ஒரு ரெக்ரூட் பண்ணிட்டாங்க, திடீர்னு ஒருத்தர் ரிலீவ் ஆறாரு, அந்த இடத்துல இந்த வேலையை அவரு போய் பார்க்கணும்னா அப்ப அவங்களுக்கு ஒரு முழுமையான தெரிஞ்ச ஒரு ஆல்ரவுண்ட் பர்சனாலிட்டியா இருந்தா அவன் போய் கம்ப்யூட்டரையும் ஹேண்டில் பண்ணிக்குவோம், அதே நேரத்துல அக்கௌண்டிங் ஏரியாவும் செக் பண்ணிக்கிடுவோம். ஸோ அதனால வந்து டெஃபினட்டா அது ஒரு வேல்யூ அட்வான்டேஜ் தான் இருக்கு. ஓகே சார். சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த பிகாம் சிஏக்கு டேலியோ இல்லை அட்வான்ஸ் எக்ஸலோ தேவைப்படுதுங்களா சார்? இல்லை அவங்களுக்கு எல்லாத்துக்குமே 3 பேர்த்துக்குமே, அதாவது பிகாம் பண்ணுறவங்களுக்கு, பிகாம் சிஏ பண்ணுறவங்களுக்கு, பிகாம் பிஏ பண்ணுறவங்களுக்கும் 3 பேர்த்துக்குமே அந்த பேசிக் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்துடுதுங்களா சார் அந்த வேல்யூ ஆடட் கோர்சஸில்? ஆமா, இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் வந்து ஆன்லைன்ல, அதே மாதிரி வந்து ஃபைலிங் ஆன்லைன்ல தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேர் தெரிஞ்சா தான் அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். முதல்ல வந்து நம்ம அந்த காலத்துல இருக்கப்ப லெஜர் வச்சு எழுதிக்கிட்டு அதை வந்து கால்குலேட் பண்ணி க்ளோசிங் என்ன அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாமே வந்து ஃபீட் பண்ண வேண்டியதான். நீங்க வந்து அந்த டேலியில் சாஃப்ட்வேர்ல ஃபீட் பண்ணி அண்ட் ரிப்போர்ட் ஜெனரேஷன் ஈஸியா இருக்கும். அப்போ வந்து அவங்க வந்து டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஈஸியா வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும், அனாலிசிஸ் பண்ண முடியும், பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்ற அனாலிசிஸ் பண்ண முடியும். சார் இப்போ அந்த கம்ப்யூட்டர் வந்த புதுசில் இந்த மாதிரி காமர்ஸ் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்துட்டு தெரியல, அதனால் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் வரணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அவங்களே ட்ரெயின் ஆகி அந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியும் பார்த்துருந்தோங்க சார். அதேமாதிரி இவங்களுக்கு ஏதாவது அப்டேஷன் கோர்சஸ் வந்துட்டு போயிட்டுருக்குங்களா?
இப்போ இப்போ இருக்குதுங்க. இப்போ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து காமர்ஸ் இப்போ கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இல்லன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆமாம் சார், எல்லா எல்லாத்துக்குமே இருக்குது. எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்குமே வந்து பேசிக் நாலேட்ஜ் இருக்குது. அது போக இந்த மாரி சாஃப்ட்வேர்ஸ்ல அவங்க போய் பழகுறப்ப, அடிஷனலா வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன ஏற்கனவே விஷுவல் பேசிக், சி பிளஸ் பிளஸ் அப்படின்றதெல்லாம் அவங்க கொஞ்சம் அடிஷனலா தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் காமர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இப்போலாம் இல்லன்னு சொல்ல முடியாது. டெஃபினட்டா இருக்குது. ஓகே சார். சார் இந்த 3 பேர் 3 ஸ்ட்ரீமில் படிக்கக்கூடியவங்க வந்துட்டு ஹையர் மாஸ்டர் டிகிரி பண்ணுறதுக்கு எம்காம் மட்டும் இருக்குங்களா சார்? எம்காம் போகலாம். இது மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பிஏ போகலாம். ஓகே சார். இது 2 வந்து நல்ல ஒரு கோர்ஸ் ஃபார் பிகாம் முடிச்சோன்னே போறதுக்கு. ஓகே சார். சார் இது போக அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஆடிட்டர் ஆகணும் விருப்பப்படுறாங்க. நான் வந்து சிஏ முடிக்கணும், அவர் கம்பெனி செக்ரட்டரிஷிப் முடிக்கணும் அப்படின்னா அதுக்குமே வந்து ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸஸ் காலேஜ்லேயே வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். கம்பெனி செக்ரட்டரி சிஏ கம்பெனி அது வந்து சிஎஸ்ன்னு சொல்லுவோம். சிஎஸ். ஓகே சார். சிஎஸ் அண்ட் வந்து சிஏன்னு சொல்லுவாங்க. இது 2 இந்த மாதிரியான இது இருக்குது. சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ங்களா சார்? சிஏ வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஓகே. அதுக்கு இது எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறீங்க இந்த டிகிரி முடிக்கிற ஸ்டூடெண்ட்? அதுக்கு அந்த பர்சனல் அக்கௌண்டிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்களா சார் சிஏ முடிக்கிற ஸ்டூடெண்ட்டு? ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பேப்பர் ஏதோ கம்மியாகிற மாதிரி சொன்னாங்க. இல்லை அவங்க சிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அக்கௌண்ட்ஸில் அவங்களுக்கு ஜாஸ்தி பேப்பர்ஸ் இருக்கனால வந்து டெஃபினட்டாக அந்த கிளியர் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகே சார். இப்போ அந்த சொல்லுங்கள் சார். அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இயரில் இருந்தே ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம் அவங்களுக்கு. எப்படி வந்து வெளியிலேருந்து வந்து நிறையா ஆடிட்டர்ஸ் வந்து பேசுவாங்க, அவங்க கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம காலேஜில் இருக்க டீச்சர்ஸும் வந்து அவங்க ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஈஸியாக வந்து சிஏ வந்து கிளியர் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார். சார் இப்போ 12th முடித்தோடனே சிஏ போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க சார். பிகாம் முடிச்சுட்டு சிஏ இருக்கப்போ இப்போ 12th முடிச்சவங்க ஏதோ ஒரு கோச்சிங் சென்டரில் போய் கண்டினியூஸாக ட்ரெயின் ஆகி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு டிகிரி கோர்சஸ் நீங்கள் கொடுக்குறீங்க பிகாம் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை சிஏ முடிக்கிற இல்லை பிஏ முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கிளாஸு அந்த கோச்சிங் கிளாஸ் வந்து கரெக்டாக இருக்குங்களா சார்? நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் வந்துட்டு எந்த அளவு, ஏன்னா அவங்க ஒரு ஃபுல் டைமாக கூட படிக்கலாம். நீங்கள் டிகிரியும் கொடுத்துட்டு இந்த அடிஷ்னல் கோர்ஸும் கொடுக்குறப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இல்லை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகுறாங்க சார்? ஆக்சுவலாக அட்மிஷன் போட வரும்போது உள்ளே வரும்போது இப்போ இருக்க சிஏ ஆஸ்பரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன கேட்குறாங்கன்னா, உங்களை நீங்கள் கேட்ட கேள்வி தான், +2 முடிச்சுட்டு சிஏ போகிறது பெஸ்ட்டா இல்லை பிகாம் முடிச்சுட்டு சைமல்டேனியஸாக சிஏ போகிறது பெஸ்ட்டா? எங்களை கேட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆல்வேஸ் வந்து ஒரு டிகிரி வந்து ஒருத்தர் பின்னாடி இருக்கிறது ஆல்வேஸ் சேஃப். நம்பர் 1. 2வது வந்து அந்த டிகிரியில் அவங்களுக்கு பேசிக் நாலேஜஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் 3வது இதையும் தாண்டி ஒரு விஷயம்னா, இந்த கல்லூரி பருவத்தை வந்து மிஸ் பண்ணாமல் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணி அந்த பிகாமை முடிப்பாங்க. ஸோ இந்த 3 அட்வான்டேஜுமே பிகாம் படிக்கிறப்ப அவங்களுக்கு கிடைக்கும். வேற +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம், பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். அவங்க சிஏ பண்ணலாம். ஓகே சார். சார் இந்த காமர்ஸ் ஸ்ட்ரீமை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க சார். தெளிவான ஒரு விளக்கமும் கிடைச்சிருந்துச்சு சார். அடுத்து இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடில் என்னென்ன கோர்சஸ் இருக்குங்க சார்? கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக பிஎஸ்சி ஐடி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே சார். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜில் ஃபர்தராக படிக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பிஹெச்டி, எம்ஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்குது. ஓகே சார். சார் இப்போ அந்த கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனில் இருக்கிறப்போ ஜாப் ஆஃபர்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக போகிறக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்கிற மாதிரி இருக்குதுங்க சார். அது சரியான ஒரு விஷயங்களா, இல்லை எல்லாத்துக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிகாம் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாப் ஆஃபர்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் இதையும் படிச்சிங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா சார்? இல்லை, இப்போ வந்து நான் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரைக்கும் இப்போ நான் 2 விதமாக பிரிக்கணும் ஆக்சுவலாக. அதாவது இந்த கொரோனாவுக்கு முன், கொரோனாவுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்க சார். ஏன்னா வந்து கொரோனாக்கு முன்னு வந்து இருந்த சிச்சுவேஷன் வேற, இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் வந்து கம்ப்ளீட்டாக வேற. இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம இந்த கொரோனா பீரியட்லேயே அதிகமாக அஃபெக்ட் ஆகாத ஒரு ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா டெலிகாம் அண்ட் கம்யூனிகேஷன். ஆமாம் சார். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஐடி பீப்புள் ஆர் வெரி மச் நீடட், கம்ப்யூட்டர் ஓரியன்ட் டீச்சர் வெரி மச் நீடட். ஸோ அந்த மாதிரி கோர்சஸ். அதே மாதிரி இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனுக்கு மேபி ஒரு கொஞ்சம் இந்த ப்ராஜெக்ட்ஸு, இந்த எக்ஸ்ட்ராவாக வந்து கோடிங்கு அதெல்லாம் வராமல் இருக்கலாம்.
பட் ஆனால் இன்னும் ஒரு 2 இயர்ஸில் டெஃபினட்டாக இந்த சுச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக மாறப்போகுது. இன்னைக்கு என்ரோல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்ளீட் பண்ணுறப்போ ஒரு பிரம்மாண்டமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த ஃபீல்டு. ஓகே சார். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய சென்னை மாநகரத்துலேயும் சரி உலக நாடுலேயும் சரி ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ரோபோ போய் மெடிசின்ஸை வந்து கொடுக்குது. ரோபோ வச்சு என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்து திங்ஸை டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கண்டுட்டு வருது. அக்ரிகல்ச்சர்லேயும் சரி, ஓகே, எல்லா ஃபீல்ட்லேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் ஓவர் டேக்கிங் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் டெஃபினட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கெல்லாம் கோடிங் தெரிஞ்சிருக்கணும், எப்படி வந்து அது ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அருமையான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ டெஃபினட்டாக ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிகப்பெரிய வாய்ப்புகள் ஃப்யூச்சரில் இருக்குது வித் அடிஷனல் அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சார் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கோர்சஸ் வந்து அப்டேட் ஆகிருக்குங்களா சார்? ஏன்னா இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் வந்ததுலேருந்து எல்லாம் இந்த ஆண்ட்ராய்டு பேஸில் ஆப்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்குமே ஆப்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு சர்டன் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆப் வந்துடும். புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார். அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கலாங்க சார். அப்போ அந்த கோர்ஸ் வந்துட்டு அப்டேஷன் இருக்குங்களா, இல்லை வந்துட்டு அவங்க நாலேஜை கெயின் பண்ணக்கூடிய கோர்ஸாக இருக்குங்களா சார் இப்போ டிசைன் பண்ணியிருக்கிறது? இல்லை, அருமையான கேள்வி இது. ஏன்னா இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்டு சிலபஸ் இருந்தாலும் நாளுக்கு நாள் அதோட அப்டேஷன்ஸ் ஜாஸ்தியாகிட்டே போகும். ஸோ அவங்க வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன லாங்குவேஜஸ் வந்துருக்குது, என்ன சாஃப்ட்வேர்ஸ் வந்திருக்கு, என்ன இது டெவலப் பண்ணியிருக்காங்க, எது தேவை அப்படின்றத டெவலப் பண்ணி அவங்க வந்து நிறையா வந்து அதை வந்து நோக்கி போகணும். அந்த அப்டேஷன் அவங்ககிட்ட இல்லை அப்படின்னா வெரி டிஃபிகல்ட். அதனால தான் எங்கள் காலேஜஸ்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஒர்க் ஷாப்ஸு, செமினார்ஸு, சிம்போசியம்ஸு, கான்ஃபரன்ஸு இது எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் டாப் இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் கூட எங்கள் காலேஜில் ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அது வந்து த்ரூ வெபினார் மூலமாக. அதில் இட்டாலியிலேருந்து ஒருத்தர் வந்து இஸ் கோயிங் டு ஸ்பீக். அது அப்புறம் யூகேலேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்த துறைகளில் என்னென்ன வளர்ச்சி இருக்குது, அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து எதெல்லாம் கற்றுக்கிட்டா வந்து அதனால ஈஸியாக போக முடியும் அப்படின்றதுடைய ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 4 ஸ்டூடெண்ட்ஸே வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன டெவலப் ஆகிட்டு இருக்குது அதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸே செமினார் எடுப்போம். ஸோ இது மூலமாக மாணவர்கள் வந்து அவங்க நிறைய கற்றுக்குறாங்க, அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது ஓரியன்டாக அவங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்டேஷன் டெஃபினட்டாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. வெளியே போகும்போது இந்த ஏரியாலாம் நம்ம பண்ணால் டெஃபினட்டாக நமக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்குது சார். இதெல்லாம் மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணி தியரிட்டிக்கலியே என்டர் ஆகிற மாதிரியே இருக்குங்க சார். நான் ஒரு செமினார் கொடுக்குறோமா, ஒரு ஸ்பீச் கொடுக்கலாம், அதோட வளர்ச்சிகள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்சர்வ் பண்ணிக்கலாம். பட் அது ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ பல டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அப்படி இருக்கப்போ ஒரு அப்டேட்டடான ஒரு கோர்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே சொல்லியிருந்தீங்க, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பேசிக் ஐடியாஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிக்கலாக கிடைக்குதுங்களா சார் ஐடி இருக்குது? எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ஒர்க் ஷாப்ஸ், அதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸே 24 மணி நேரம் மேரத்தான் அப்படின்ற கேள்விப்பட்டிருப்பீங்க. 24 மணி நேரம் கோடத்தான் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ ஆமாம், அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஒரு விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு வந்து டெவலப் கோட்ஸ் டெவலப் பண்ணி இதை வந்து கம்பெனியே வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. 24 hours அவன் லேபில் இருந்து இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை வந்து அவன் பண்ணுவான் வித் யூசிங் கோட்ஸ் டெக்னாலஜிஸ். ஸோ இதுக்கு வந்து வி ஹாவ் மைக்ரோசாஃப்ட், இந்த மாதிரி கம்பெனிஸோட வி ஹாவ் டைப்ஸ். ஸோ அவங்க வந்து எப்படி இந்த கோடை டெவலப் பண்ணுறது, அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்ற ப்ராக்டிக்கலாகவும் அவங்களுக்கு வந்து சொல்லித்தரும். சார் ஒரு கொஸ்டின் இருந்தால் தான் ஆன்சர் எழுத முடியுங்க சார். அப்படி இருக்கப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான அந்த கொஸ்டின்ஸு தேவைப்படும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது எந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்துட்டு, இல்லை உங்கள் ஸ்டாஃபே வந்துட்டு அந்த மாதிரி அந்த கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்து டெவலப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா, இல்லை டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வந்துட்டு நிறைய ஐடியாஸு நீங்கள் சொன்னீங்க கண்டினியூஸாக கோடிங்ஸ் வந்து அவங்க டெவலப் பண்ணுற மாதிரியே இருக்கணும். பட் ஏதோ ஒரு ரிலேட்டட் டாப்பிக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கோடிங்ஸ் டெவலப் பண்ணுவாங்க சார். இது யார் கைட் பண்ணுறாங்க? இது வந்து போத் கம்பெனி ஆஸ் வெல் அஸ் டீச்சர்ஸ். எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூட் ஃபோரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூட் ஃபோரம் வந்து
மா ஒரு மாசத்துல ஒரு தடவை வந்து கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எங்க காலேஜுக்கு வருவாங்க. அண்ட் எங்க காலேஜில் இருக்க டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் வந்து ஒரு மீட்டிங் நடக்கும். இது வந்து ஒவ்வொரு மாசத்துலயும் நடக்கும். இதுல பாத்தீங்கன்னா கம்பெனில என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, கம்பெனில என்னென்னலாம் தேவைகள்ன்றது அவங்க சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கிராஸ் கொஸ்டின் பண்ணுவாங்க அவங்கள. ஓகே, அப்ப நாங்க எப்படி அப்டேட் இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா, எப்படி இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுல வந்து ஸ்டாஃப் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இவங்க ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஸ்டியூட் கனெக்ட் பண்ணி இது எல்லாத்தையும் பண்றாங்க. அதனால வி ஹாவ் நிறைய எம்ஓஇஸ் போட்டிருக்கோம். வேரியஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிடி அகாடமி தமிழ்நாடு, இந்த மாதிரி நிறைய எம்ஓஇஸ் வந்து எங்களுக்கு இருக்குது. அவங்களும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கான்ஸ்டன்டா வந்து அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். சார் இப்போ பிஎஸ்சி ஐடி அப்படின்னு சொல்லி உங்களுதில் இருக்குது, இது மாதிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குன்னு. இது மூணுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, எந்த மாதிரியான ஜாபுக்கு அவங்க போகலாம்? இப்போ பிஎஸ்சி ஐடி முடிக்கிற ஸ்டூடெண்ட்டோ இல்லை பிகாம் இது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ஜாப் ஆஃபர்ஸ் டிஃபர் ஆகும் சார் இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும்? ஆக்சுவலாக வந்து இந்த மூணுக்கு வந்து வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் ஜென்ரலாக எல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதுல இருந்து வந்து பிரிஞ்சது வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது நாலேஜை வந்து அப்ளிகேஷன் பண்ணி அதை சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்குரிய இதுதான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அதே மாதிரி வந்து இப்போ வந்து லேட்டஸ்டா ட்ரெண்டிங்ல இருக்குது ஐடி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஐடியில் என்ன மாதிரியான தேவைகள் இருக்குது, அதுக்கேற்றாப்புல சிலபஸ் பண்ணியிருக்கிறது ஐடி. ஸோ கம்ப்யூட்டர் பேஸு, அதுல இருந்து வந்து அந்த காலத்துக்கு ஏற்றாப்புல மாறின கோர்சஸ் தான் அந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் பிஎஸ்சி. சார் இது எல்லாமே ஐடிக்குள்ள தான் வருது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்குள்ள தான் வருது. ஆல்மோஸ்ட் எல்லாமே அதுதான். ஓகே, இப்போ கம்பெனி வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணி கேட்குறாங்களே, எனக்கு பிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வேணும், இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும், இல்லை அப்ளிகேஷன் தான் வேணும்னு ப்ரிஃபர் பண்ணி கேட்குறாங்களா சார் ஒவ்வொரு கம்பெனிஸும்? ப்ரிஃபர் பண்ணி கேட்கறது இல்லை. அவங்க வந்து பேசிக்கலா வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா கம்பெனிஸ் வந்து அனுப்பிச்சிருவாங்க. அதாவது குறைஞ்சபட்சம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிஎஸ்சி ஐடி, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப் கேட்டகரி ஐடி கம்பெனிஸில் +2ல் 60% எடுத்திருக்கணும். அது போக ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் அவங்க 60% மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இந்த 2 இருந்தால் மாத்திரம்தான் அவன் டாப் கம்பெனிஸில் எலிஜிபிளே ஆறாங்க டு அட்டெண்ட் த இன்டர்வியூ. சார் இப்போ அந்த எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிங்க, இப்போ ஒரு ஐடி கம்பெனி வந்துட்டு அவங்க அந்த மறுபடியும் அந்த மார்க் சிஸ்டம்குள்ளே வர மாதிரியே இருக்குங்க சார். அவங்க எப்போவுமே ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். எதுக்காக அந்த மார்க் பேஸ்டில் அந்த இன்டர்வியூக்கு எடுக்கிறாங்க சார் ஒரு ஐடி கம்பெனி பொறுத்த வரைக்கும்? ரைட், நல்ல கொஷின். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனிஸ் லைக் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், எல்லா கம்பெனிலும் அவங்களுக்குன்னு சர்டன் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு சர்டன் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் இருக்குது. வாட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, பேசிக் நாலேஜஸ் இருக்குதா அவங்ககிட்ட, அதை மாத்திரம் தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கேருந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிடுறாங்க, ஆல் ஓவர் இந்தியா செலக்ட் பண்ணுறாங்க. இவங்களை என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ட்ரைனிங் கேம்பஸ் வந்து மைசூரில், சென்னையிலலாம் இருக்குது. அங்கே வச்சு அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு 1 month to 3 months வந்து அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜாபுக்குள்ளேயே அவங்க வந்து ஃபிட்டாக இருக்கானா, அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு அவனோட கம்பெனி நார்ம்ஸ், அவனோட கம்பெனியில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க ஓரியன்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படிதான் வந்து கம்பெனிஸ் வந்து அவங்க அந்த மாதிரி பண்றதுனால அவங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாத்திக்கிறாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ். சார் ஒரு ஸ்டூடெண்ட் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பெரிய கம்பெனிஸ்க்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு தரப்பில் இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்துட்டு சரி எனக்கு அந்த ப்ரோக்ராமிங்கே இல்லை ஏதோ ஒன்று தெரிஞ்சு ஒரு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணலான்னு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இது மாறுது அப்படியே. இல்லை ஒரு சில பேர் நான் சொந்தமாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சு டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன உங்கள் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகிறீங்க சார்? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து உள்ள வரப்பே அவனுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, ஓகே, அவனை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் +2லேயே அவனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர் இருக்கும் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் பேப்பர், இது வெரி இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து தான் பேசிக் எலிஜிபிலிட்டி ஆவான் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு. அவன் உள்ளே வந்தால் நாங்கள் பிரிட்ஜ் கோர்ஸ்னு ஒன்று வைப்போம்.
இந்த பிரிட்ஜ் கோர்ஸில் அவன் எவ்வளோ தூரத்துக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறான், ஆன்லைனில் அது டெஸ்ட்லாம் எவாலுவேஷன்லாம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி அவனுக்கு வந்து தனியாக வந்து மென்டார் மென்ட்ரி சிஸ்டம்னு சொல்லுவோம் காலேஜில். ஸ்டாஃப் வந்து அவனுடைய ப்ரோக்ரஸை வந்து ஒவ்வொரு மாதமும் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. பேஸ்ட் ஆன் அவனுடைய ப்ராக்டிக்கலில் எப்படி பண்ணுறான், அவனுடைய தியரட்டிக்கல் அவன் எப்படி பண்ணுறான், இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு தேவையான அடிஷ்னலாக அவனுக்கு தேவையான கோர்சஸ் அவனுக்கு சஜஸ்ட் பண்ணுற கூட அந்த இண்டிவிஜுவல் ஃபேக்கல்ட்டி வந்து அந்த கேர் அவனுக்கு இருக்கும். அவனை வந்து கான்ஸ்டண்ட்டாக சொல்லிட்டு நீ இது பண்ணு, உனக்கு இந்த திறமை இருக்குது, இதை நீ பண்ணலாம், இந்த கோர்சஸ் நீ எக்ஸ்ட்ரா பண்ணு அப்படின்ற ஒவ்வொரு ஸ்டாஃப் வந்து அவனை வந்து புரிஞ்சு அவனுக்கு வந்து டெஃபினட்டாக அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது போக நம்ம காலேஜில் வந்து ஃபஸ்ட் இயர்ல இருந்தே இன்டர்வியூக்கான ட்ரைனிங் கொடுக்கும். ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில், செகண்ட் இயரில் போனீங்கன்னா ஆப்டிடியூட், தேர்ட் இயரில் போனீங்கன்னா இன்டர்வியூ ஸ்கில்ஸ் பற்றி. இது போக கம்பெனி ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங். இப்போ ஒரு கம்பெனி வராங்க அப்படின்னா, இப்போ டிசிஎஸ் வராங்க அப்படின்னா, டிசிஎஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 3-4 days கண்டினியூஸ் ட்ரைனிங் இருக்கும். டிசிஎஸ் உடைய கம்பெனியோட நார்ம்ஸ் என்ன, அவன் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ட்ரைனிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு அவங்க போய் அந்த டிசிஎஸ்ல ஹெச்ஆர் முன்னாடி உட்கார்றப்ப கான்ஃபிடென்ட்டாக போய் என்ன பண்ணுவான், அவனை ப்ரெசென்ட் பண்ண முடியும். டெஃபினட்டாக நிறைய பேர் அது மாதிரி வாங்கியிருக்காங்க. இல்லை, அருமையான விஷயம். ஏன்னா இந்த சுச்சுவேஷனுக்கு அதுதான் தேவைப்படுது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது உங்கள் கல்லூரி சங்கரா காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் கோயம்புத்தூர் உங்கள் கல்லூரி சிறப்பாக செஞ்சுருக்கேன்னு சொன்னீங்க சார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் என்னென்ன இருக்குங்க சார்? பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இதை பர்சியூ பண்ணுற ஃபர்தராக பண்ணுறோன்னா எம்பிஏ பண்ணலாம். அந்த மாதிரி இது வந்துட்டு 3 years ஸ்ட்ரீம் தானே? 3 years அவங்க படிக்கணும். ஓகே, 3 years ஸ்ட்ரீம் சார். இப்போ இந்த 2 கோர்சஸ் பார்த்துட்டிங்கன்னா கட்டாயமாக ஹோட்டல் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும். அப்போ இவங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கோ இல்லை ஒரு 3 மாதமோ 4 மாதமோ தரேன்னு சொல்லியிருந்தீங்களே சார் மற்ற பிகாமுக்கெலாம், இவங்களுக்கு எத்தனை மாதம் இல்லை எத்தனை வருஷம் இருக்குங்க சார்? கம்பல்சரியாக வந்து 6 months இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போடுவாங்க. அதாவது வந்து அவங்க வந்து என்டையர் 5th செமஸ்டர், அதாவது 5th செமஸ்டர் என்டையராகவே அவங்க வந்து ஹோட்டல்ஸில் மினிமம் 3 star கேட்டகரி ஹோட்டலில் அவங்க ட்ரைனிங் போய் ஆகணும். அந்த ட்ரைனிங் பீரியட்லேயே மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த 6 monthsல நிறைய விஷயம் கிடைக்குங்களா சார்? ஏன்னா வேலை பண்ணுற மாதிரி தானே இருக்கும். எஸ், ஆமாம். ஸ்டைஃபண்ட் வந்து வேரிஸ் பிட்வீன் ஃபுட்டு கொடுத்துருவாங்க, அகாமடேஷன் கொடுத்துருவாங்க. ஸ்டைஃபண்ட் வேரிஸ் பிட்வீன் 5,000 to 10,000. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு பெனிஃபிட் இல்லைங்க சார்? ஓகே சார். ஆமாம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல பெனிஃபிட் சார். அதே மாதிரி இந்த பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொன்னீங்க, அது எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட அட்ராக்ஷன் இருக்குங்க சார் அந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும்? இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜேர்னலிசம் பர்சியூ பண்ணுறவங்க ஆர் டீச்சர் ஜாபுக்கு போகிறாங்க. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சுட்டு டீச்சர் ஜாபுக்கு போகிறாங்க. ஆர் இன்னைக்கு அதிகமாக வளர்ந்துட்டு இருக்க ஒரு ஏரியா பார்த்தோம்னா கண்டென்ட் ரைட்டர். ஆமாம் சார், அந்த வெப்சைட்டில் கூட அது கண்டென்ட் ரைட்டர் ரொம்ப தேவைப்படுது. ரொம்பவே அவங்களாம் ஃப்ரீலான்சராகவே ஒர்க் பண்ணலாம். நிறையா வந்து அதுக்கு வந்து கம்பெனியில் வந்து ரொம்பவே வாண்டட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் அவங்க வந்து வேலைவாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. இல்லை, ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க. ஏன்னா பிஏ முடிச்சோன்னா ஒரே ஒரு சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃப்ரீலான்சர் அப்படின்றது இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதுலேயும் அவங்க டெவலப் பண்ணிக்கலாம். அந்த கண்டென்ட் ரைட்டிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்க சார்? அதுக்கான ட்ரைனிங்கு போகுதுங்களா இவங்களுக்கு? எப்படி? ஓகே சார். எஸ், அது போகுது. அதாவது வந்து நாங்கள் வந்து காலேஜில் ரீடர்ஸ் கிளப் வச்சுருக்கோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுடைய க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆஃபன் ட்ராமா கிளப்பு, ரீடர்ஸ் கிளப்பு, அப்புறம் வந்து அவனுக்கு வந்து டிபேட்டு எழுதக்கூடிய திறனை மேம்படுத்துறதுக்காண்டி லிரிக் ரைட்டிங் ஒர்க் ஷாப்ஸு, ஏன்னா அது கூட வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரைட்டர்ஸை கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்து எப்படி வந்து ஒரு புக்கை ரைட் பண்ணுறது, ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் அப்படின்ற ஒர்க் ஷாப்ஸ்லாம் நடத்துகிறோம். ஸோ இது போல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிக் ஐடியா எடுத்துகிட்டு அவனுடைய கற்பனையை வச்சு அவன் வந்து டெவலப் பண்ணுறான், அவன் எக்ஸிபிட் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு சிலபஸில் இருக்குங்களா இல்லை சிலபஸ் அப்பார்ட்ட இது ஒரு தனி கோர்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா சார்? இல்லை, இது வந்து சிலபஸ் அப்பார்ட். நம்ம காலேஜில் வந்து அடிஷ்னலாக கொடுக்குற ஒரு விஷயம். பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பேசிக்கலாக லிட்ரேச்சர் ஓரியன்டாக ட்ராமா அந்த மாதிரி நிறையா கண்டென்ட் வந்து இதில் வரும். ஒரு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் எப்படி அப்படின்ற மாதிரிலாம் நிறையா வரும். பட் அது மாத்திரம் அவங்களுக்கு பத்தாது. அதோடு சேர்த்து இதெல்லாம் நாங்கள் காலத்துக்கு ஏற்ப நம்ம வந்து கொடுத்தா தான்
அவனுடைய வேலை வாய்ப்புக்கு அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வரும் வெளியில் போகிறப்ப. ஓகே, ஐ கேன் பிகம் கண்டென்ட் ரைட்டர், ஒரு ஆத்தர் ஆகலாம், ஓகே, இல்லைனா ஒரு ஜேர்னலிசம் வந்து நம்ம வந்து போகலாம் ஃபர்தராக, நம்ம அதை ஒரு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ்லாம் வரும். சார் இப்போ இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி ஐடி, பிஎஸ்சி சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு 3 பேருமே அந்த எம்எஸ்சிக்கு எலிஜிபிளுங்களா சார்? எம்எஸ்சிக்கு வந்து போகலாம், எம்எஸ்சி போகலாம். இப்போ இந்த எம்எஸ்சி அப்படின்றப்போ எப்படி அதோட இப்போ பேச்சுலர்ஸ் டிகிரியோட மாஸ்டர் டிகிரி வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷனில் தேவைப்படும் சார். அதை எப்படி அந்த கோர்ஸை நீங்கள் இது பண்ணுறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அந்த கோர்ஸ் கொண்டு போகிறீங்க சார்? எம்எஸ்சி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கட்டாயமாக ப்ராஜெக்ட், இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், கம்பெனி ஓரியன்ட் ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்போம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த அட்வான்ஸ் லேர்னிங் இருக்கும், அவங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் அட்வான்ஸ் லேர்னிங் இருக்கும். அது போக கட்டாயமாக இன்டர்ன்ஷிப் இருக்கும். லாஸ்ட் 6 monthsே அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பில் தான் போகும். அவங்களா ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி அவங்க எக்ஸிக்யூட் ரன் பண்ணி காட்டும். அந்த மாதிரி இல்லை சார் எம்எஸ்சி. ஓகே சார். இது 2 years சார். அது மாதிரி எம்பிஏ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எம்பிஏ வந்துட்டு இந்த காமர்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கவங்களெல்லாம் எம்பிஏ போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். இந்த எம்பிஏ வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்கில் தேவைப்படுது சார்? இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாலே நிறைய பேர் நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்பிஏல ஸ்பெஷலைஸ்டான ஃபீல்டெல்லாம் இருக்குது. எந்த ஃபீல்டு அவங்க எடுத்தால் எஃபெக்டிவாக இருக்கும், இல்லை எல்லா ஃபீல்டுக்குமே வந்துட்டு அவங்களுக்கு ஜாப் ஆஃபர்ஸ் அதிகமாக இருக்குங்களா சார்? எம்பிஏல இன்னைக்கு வந்து அதிகமாக வந்து என்னுடைய பர்செப்ஷனில் அதிகமாக வந்து இன்னைக்கு ஃபினான்ஸ் ஏரியா வந்து ரொம்பவே வந்து பூமில் போயிட்டு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு கம்பெனியில் ஹவு ஃபினான்ஷியல் மேனேஜர்ஸ் ஹவு தே ஹேண்டில், ஏன்னா இன்னைக்கு கிரைசிஸே அதுதான். ஓகே, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வந்து பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் சப்ளை டிமாண்டை பொறுத்து தான் உங்களுக்கு சேல்ஸ். இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த கொரோனா பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேல்ஸ் கிடையாது, மார்க்கெட்டிங் கிடையாது. ஸோ அப்படி இருக்க ஸ்டேஜில் வந்து அந்த ஃபீல்டு வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. வேற ஃபினான்ஷியல் ஏரியாவில் டெஃபினட்டாக அவங்களுக்கு ஸ்கோப் நிறைய இருக்குது. ஹெச்ஆர் என்ற ஏரியாவில் ஸ்கோப் நிறைய இருக்குது. பிகாஸ் இண்டஸ்ட்ரி பூமாக வளர்ந்துட்டு போக போக ஆட்கள் நிறைய பேர் தேவைப்படும். ஸோ டெஃபினட்டாக ஹெச்ஆர் ஏரியாவும் டெஃபினட்டாக வந்து இந்த சிஸ்டம்ஸ், ஹெச்ஆர், இது போக நிறையா வந்து எலக்டிவ் கோர்சஸ் இருக்குது எம்பிஏல. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்டிவ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, லாஜிஸ்டிக்ஸ் பற்றி இருக்குது, இந்த மாதிரி ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக எலக்டிவ் கோர்ஸாக வந்து அவங்க எடுக்கலாம் சார். அதே மாதிரி இது ரிசர்ச் கோர்ஸ் சொல்லியிருந்தீங்க. ரிசர்ச் வந்துட்டு என்னென்ன ஃபீல்டில் ரிசர்ச் இருக்குங்க சார் உங்கள் இது கல்லூரியில்? ரிசர்ச் வந்து நாங்கள் இது மெயினாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், மேனேஜ்மெண்ட் 3 இதுலேயுமே 3 ஸ்ட்ரீம்லேயும் ரிசர்ச் இருக்குது சார். உங்கள் கல்லூரியை பற்றி இன்னொரு முறை சொல்லிடலாங்க சார். ஓகே, நம்ம காலேஜ் வந்து சங்கரா காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. NAC A தர வரிசையில் வந்து நம்ம காலேஜ் வந்து வாங்கியிருக்கோம். இது போக வந்து நம்ம கல்லூரியில் சிறப்பு அம்சம் என்னென்னா மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். எவ்ரி இயர் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +2ல் 500 மார்க் மேலே எடுத்தாலே நம்ம ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். 450 to 499 மார்க்ஸுக்கு 50% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இது போக வந்து டெஃபண்டம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் கொடுக்குறோம். நம்ம காலேஜில் வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் ஃபார் பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் கொடுக்குறோம். டீம் ஆஃப் பீப்புள் வந்து இதுக்குன்னே இருக்காங்க. ஃபஸ்ட் இயர்லேருந்து அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது போக மை கிளாஸ் ரூம் அப்படின்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வர முடியல இந்த கிளாஸு, ஓகே, அவங்க வந்து இந்த பாடத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. இது எல்லாமே கண்டென்ட் வந்து மை கிளாஸ் ரூமில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் பேரண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறான்னு தெரியாது, எத்தனை நாள் கிளாஸ் வந்திருக்கான், என்ன மார்க்ஸ் எடுத்திருக்கான் அப்படின்ட்டு அவங்களுமே தே கேன் மானிட்டர். அதிலே அந்த வெப் போர்ட்டல்லே உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ரஷன் எப்படி இருக்குது, அவன் என்ன மார்க் வாங்கியிருக்கான், எப்படி இருக்கான், என்ன அச்சீவ் பண்ணியிருக்கான் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அதிலே வந்துடும். இது போக படிப்பு மாத்திரம்தான் கிடையாது, காலேஜில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வேணும். ஸ்போர்ட்ஸை நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஃபுட்பால், கிரிக்கெட்டு, இந்த மாதிரியான கேம்ஸ், கபடி ரொம்ப ஃபேமஸ் நம்ம காலேஜில். கபடி, ஃபுட்பால், கிரிக்கெட்டு, இந்த மாதிரியான இண்டிவிஜுவல் கேம்ஸ், அத்லெட்டிக்ஸுக்கு. ஏன்னா நம்மகிட்ட 400 மீட்டர் ட்ராக் இருக்குது, நல்ல கிரிக்கெட் பிச் இருக்குது, ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது, வாலிபால் கிரவுண்ட் இருக்குது, உள்ளே ஜிம்னாஸ்டிக் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க ஈவினிங் டைம்ஸில்.
அண்ட் வெளியூர்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், மெஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து அருமையான மெஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. வேரியஸ் கிளப்ஸ் வச்சுருக்கோம், டான்ஸ் கிளப்பு, மியூசிக் கிளப்பு, அதுல எல்லாம் அவங்க வந்து எக்ஸ்ட்ராவா வந்து திறமையா படிப்பு மாத்திரம் இல்லாமல் இந்த துறையில் அவங்க வந்து நிறையா கற்றுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சார். ரொம்ப அருமையாக இருந்ததுங்க சார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. பர்டிகுலராக வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுத்துருந்தீங்க, என்னென்ன கோர்ஸுக்கு வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும், அது உங்கள் கல்லூரியில் எந்த அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டை மோல்டப் பண்ணி கொண்டு போகிறீங்க, ஜாபுங்கிற ஒரு பேஸில் அந்த ஸ்டூடெண்ட்ஸை எந்த அளவுக்கு மோல்டப் பண்ணி கொண்டு போகிறீங்க, மாஸ்டர் டிகிரி அது மாதிரி பேச்சுலர்ஸ் டிகிரி ரிசர்ச் டிகிரி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து. நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ. சங்கரா காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் கோயம்புத்தூர் வைஸ் பிரின்சிபல் திரு பெர்னார்ட் எட்வர்ட் அவர்கள் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருந்தாங்க. கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன கோர்சஸ் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு கிளியராக ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த கோர்ஸ் எடுத்தால் இப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா பிகாம் வந்து எவர்கிரீன் கோர்சஸ், அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கலாம் அப்படின்னு அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக சொல்லியிருந்தார் சார். நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் திரு பெர்னார்ட் எட்வர்ட் அவர்கள், வைஸ் பிரின்சிபல் சங்கரா காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் கோயம்புத்தூர். அவர்களுக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேரில் இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கத்துடன் விடைபெறுவது ஸ்டீஃபன். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுக்காக நாங்கள், உங்களால் நாங்கள். அன்புடன் ராகம் தொலைக்காட்சி.